கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று நோவாவின் வழியாய் அறிவித்திருந்தும் அதை கேட்க மனதில்லாதிருந்தார்கள். எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னமும் நாம் எத்தனையோ வருடம் வாழப்போகிறோம் என்று நினைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே அக்கிரமம் பெருகினது. மனுஷனை உண்டாக்கினதற்கு விஷனப்பட்டார், தேவன் விஷனப்பட்டார் என்று சொன்னால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? ஒரு குழந்தையை, தன்னுடைய மகனை, இப்படி ஒரு மகன் நமக்கு ஏன் வந்து பிறந்தான் என்று நினைத்து பெற்றோர் துக்கப்பட்டு வேதனைப்படுவார்கள் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட குணம் கொண்டவனாக இருக்க முடியும்? தேவன் மனஸ்தாபப்பட்டார், மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அழிக்க சித்தமானார். நோவாவுக்கு தெரியப்படுத்தினார். நோவா வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தானும் தன் குடும்பத்தாரும் தப்பித்துக்கொள்ள நோவா பேழையை செய்து கொண்டிருக்கிறான். அவ்வளோ பெரிய பேழை, அவ்வளவு பெரிய பேழையை ஒரு மனிதனால் செய்ய முடியாது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். இவ்வளவு வேலைகளை சொல்கிறார். மரம், கோப்பேர் மரம் இப்படி தான் செய்யணும், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம். அந்த பேழையை ஒரு மனிதனால் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் செய்திருப்பார்கள். ஒரு பேழை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய வேலை இருக்குது. மரத்தினால் செய்தவன் மரத்தினால் மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் கீழ்பூசி என்று சொன்னார். இவ்வளவு வேலைகளை செய்த பொழுது, இவ்வளவு வேலைகளை செய்கிற வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கூலியை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு நோவா தன்னுடைய விவசாய நிலத்திலிருந்து அல்லது தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளை விற்கிறதுலேருந்து எப்படியோ கூலி கொடுத்தான். அவனுக்கு வருமானம் இருந்தது. நோவாவும் வேலை செய்திருக்கிறான். ஆனால் வேலை செய்து முடித்த பொழுது அவர்கள் வாங்கின கூலி இந்த பூமியோடு முடிந்து போய்விட்டது. கணக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய சமூகத்திலிருந்து நல்ல ஒரு கூலி கொடுக்கப்பட்டது. இந்த நோவாவுக்கு மறுபடியும் ஒரு எதிர்காலம் உண்டாயிற்று. உலகத்திலே எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று. நோவா சொன்னபடி தான் செஞ்சுருப்பாங்க. பேழையை செய்த ஆசாரி அல்லது தகடு வேலை செய்கிறவங்க, ஜன்னல் வேலை செய்கிறவங்க, ஜன்னல்னால் அதுக்கு கார்பெண்டர் கண்டிப்பாக வேணும். போட்டு செய்யணும், கார்பெண்டர் கண்டிப்பாக வேணும். அதுக்கு செய்முறையெல்லாம் இருக்குது, வேணும். கையாட்கள், எடுபடி ஆட்கள் எடுத்துரு. பெரிய பலகை 300 முழம்னா எவ்வளோ நீளம், எத்தனை ஜாயின் போடான்னு தெரியாது. இங்கே ஒருத்தன் தூக்குனா அங்கே ஒருத்தன் தூக்கி அணைக்கணும். 2 பேர் இணைச்சி பிடிச்சிருக்கும்போது இங்கே ஒருத்தன் ஸ்க்ரூ போடணும். ஒரு ஆளால் அப்படிப்பட்ட போட்டை செய்ய முடியாது. அப்போ வேலை செய்தவர்கள் எல்லாம் கூலியை வாங்கி கொண்டார்கள்.
வாங்கப்பட்ட கூலி இந்த பூமியோடு முடிஞ்சு போச்சு. நோவாவின் கையிலே வாங்கின கூலிகள் எல்லாம் நோவா பேழை செய்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நோவாவும் அவன் குடும்பமும் மாத்திரமே. எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆண்டவருக்காக எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்முடைய வேலைக்கு வேண்டியவைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் செய்கிற ஊழியத்திற்கு, ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியத்திற்கு தேவன் நமக்கு உரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருக்காக என்ன பங்கை நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த பங்குக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய பங்கு இந்த உலகத்தோடு முடிந்து போய்விட்டதா? எத்தனையோ பேருடைய பங்கு இந்த உலகத்தோடு முடிந்து போகும். எத்தனை பேர் ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கிறவர்கள்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 33, 34 வசனம். பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பழமையாய் போகாத பணப்பை அது பாதுகாக்கும். குறையாத பொக்கிஷம் பரலோகத்தில் குறையாது, பூமியில் அது குறையும். உங்களுக்கு சம்பாதியுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியில் உழைக்கணும். பூமியில் உழைச்சால்தான் நமக்கு ஒரு சிறிய ஊதியம் கிடைக்கும். இந்த ஊதியத்தை கொண்டு ஊழியம் செய்ய முடியும். ஒருவேளை பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களானால் பிரயாணப்பட்டு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தேவைப்படும், பெட்ரோலுக்கு காசு தேவைப்படும். தாங்கள் உயிர் வாழணும், அதற்காக சாப்பிடணும், அதுக்காக தேவைப்படும். சபைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அவைகளை குறையாமல் செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சால் தான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். அப்போ இவைகளுக்கெல்லாம் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கும் போது உலகத்திலே சம்பாதிக்கிறவைகள் உலக கணக்கோடு முடிந்து போச்சா? பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை செஞ்சா, அரசாங்கத்தில் வேலை செஞ்சா, பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சா உங்களுக்கு எவ்வளோ சம்பளங்க, பிடிச்சது போக இவ்வளோ வருதுங்கன்னு சொல்லுவாங்க. பிடிச்சது போக இவ்வளோ வருது. அது என்ன பிடிச்சது போக? அதை பிடிப்பாங்க. அதை பிடிச்சி முடித்து வேலையை விட்டு வெளியில் வரும்போது, இல்லை உடல்நலம் சரியில்லாத போது எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க. அப்படியே இருந்தால் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் தனியார் கம்பெனியில் கூட அந்த பிஎஃப் பணத்தை வாங்கணுங்கள எனக்கு தெரியும். அப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது நம்முடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோமா? நம்முடைய கணக்கு அங்கே ஆஃபீஸ் கணக்கில் இருக்கா, இல்லை அரசாங்க கணக்கில் இருக்கா? அப்போ தான் எதிர்காலத்தில் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அன்னன்னைக்கு வேலைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடலாம். இறக்கும் பொழுதோ, வேலையை விட்டு வெளியில் வரும் பொழுதோ, இல்லை சண்டை போட்டு வெளியில் வரும் பொழுதோ, வெளியில் வரும் பொழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நோவாவின் நாட்டில் அப்படி தான் நடந்தது. அந்த போட்டை செஞ்சவங்கெல்லாம் அந்த போட்டுக்குள்ளே போக முடியல. அதுதான் பரிதாபம். தேவன் பூமியை அழிக்கப் போகிறார். ஆகவே ஒரு பேழை உண்டாக்கப்படுகிறது.
இந்த பேழை உண்டாக்கப்படுகிறதற்கு நோவா தான் இன்ஜினியராக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறான். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். தேவன் நோவாவுக்குத்தான் ஆலோசனை சொன்னார். இப்படி செய், இப்படி செய், இப்படி ஜன்னல் வை, இப்படி தட்டுகளை வை, ஜன்னல் வை என்று சொன்னார். இப்போ நோவா சொன்னபடி தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. நோவா சொன்னபடி வேலை செய்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பளத்தை பெற்றுக்கொண்டார்கள். போட் செஞ்ச தொழிலாளி போட்டுக்குள்ளே ஏற முடியல. இதுதான் அந்த இடத்துல பரிதாபம். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் பாவ வழியை விட்டு வந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் சுகம் பெற்று இருக்கிறாங்க? எல்லாமே ஊழியம்தான். சுவிசேஷத்தை சொன்னோம், ஊழியங்களை தாங்கினோம், சபையை தாங்கினோம், குறைவிடாமல் ஜெபம் பண்ணினோம், குறைவிடாமல் ஆராதனை செய்தோம். எல்லாமே சேர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஆயத்தப்படுத்தப்பட்ட எத்தனை பேர் போட்டுக்குள்ளே போனாங்க? இவர்களை ஆயத்தப்படுத்தின நாம் அந்த போட்டுக்குள்ளே போவோமா? பரலோக ராஜ்யத்துக்கு போவோமா? நாம் செய்கிற வேலைக்குரிய கூலிங்க நமக்கு கிடைக்கும். அந்த கூலியில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமா? கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். இன்றைக்கி அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு கிராம ஊழியர், இப்போ எளிமையாக ஊழியர் செய்கிறவர் தான், அவருக்குள்ளே என்ன வரங்கள் இருக்குன்னு தெரியல. பெரிய கூட்டம், ஏராளமான பேர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஊழியக்காரங்களோடு உட்கார்ந்துருக்கார். இந்த ஊழியக்காரர் பார்த்து புலம்புறார். உலக வேலை செய்கிறான், அவனை கொண்டு ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், என்னை ஸ்டேஜில் உட்கார வைக்கல, என்னை இங்கே உட்கார வச்சுருக்காங்க. தன்னை குறித்து எண்ண வேண்டிய அளவுக்கு தான் எண்ணணும். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஒரு பெரிய உயர் அதிகாரியாக போகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி மாணவனாக தான் இருக்கணும். இன்றைக்கி நான் டாக்டர் நினச்சிட்டு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பெரிய காவல்துறை அதிகாரியாகி போக போகிறேன், இன்றைக்கு மாணவனாக தான் இருக்கணும். நீ வாங்கணும், பனிஷ்மெண்ட் வாங்கணும், இம்போசிஷன் எழுதணும், டெஸ்ட் எல்லாம் இன்றைக்கு நீ மாணவனாக தான் இருக்கணும். அதிகாரியாக போன பிறகு என்ன செய்யணுமோ அதை இன்றைக்கி செய்யக்கூடாது. அந்த நிலையில் இன்றைக்கி நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஆரம்ப ஊழியத்துக்கு வந்த உடனே அந்த ஊழியக்காரர் வந்து அவர் அந்த நிலைக்கு போயிட்டார். உன் நிலைமை இருந்தால் அவர் போனார். மரியாதை என்பது, கணம் என்பது தேவனால் கொடுக்கப்படும். ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம சபையாராகவே இருக்கட்டுமே, ஒரு இடத்துக்கு போகிறோம், என்ன கணம் பண்ணுவீங்க? முதல் வரிசையில் ஒரு நாற்காலி போடுவீங்க, அது எல்லாருக்கும் போடுற நாற்காலி தான். ஏன்னா அந்த டம்ளரில் முதல்ல கொண்டு வந்து குடிப்பீங்க, குடிக்கவோ சாப்பிடவோ முதல்ல கொண்டு வந்து குடிப்பீங்க. இதுதான் எல்லாருக்கும் கொடுக்குறது தான். அது எல்லாருக்கும் கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸு இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதோ அதுதான் எல்லோரும் கூட சாப்பாடு தான். ஒருவேளை முதல்ல கொடுக்கலாம். இதுதான் மனிதன் கொடுக்குற கணம். ஆனால் தேவன் கொடுக்குற கணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எத்தனை பேர் இருந்தாலும் வித்தியாசத்தை காட்டுவார். அதான் தேவன் கொடுக்குற கணம். நாம கணத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. ஒருவேளை அலட்சியம் செய்வார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல கர்த்தரால் கணம் பெற்றவர்களாக இருந்த அந்த இடத்துல நாம் பொறுமையோடு வருவோம் என்று சொன்னால் இன்னொரு இடத்துல கணம் பண்ணுவார். ஒரு கிராமத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. மாயவரத்தில் சோழசக்கரநல்லூர் அப்படின்ற ஊர்லேருந்து உள்ளே போகணும். சேமங்கலம்னு ஒரு கிராமம், சரியான கிராமம். எவ்வளோ ஊழியக்காரர்கள் வரவழைச்சிருந்தாங்க, பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சாங்க.
ஆள் கொஞ்சம் கொஞ்சம். அந்த கிராமத்துக்கு அவ்வளோ ஊழியக்காரன். பரவாயில்ல, துணைக்கு துணை தான், எல்லாருக்கும் துணை. எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் எல்லோரும் முட்டி போடுங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. முட்டி போட்டப்போ ஆடுற பிசாசெல்லாம் தெரிஞ்சுது. ஆடி வாவளி நீ ஆடு இதெல்லாம் சொல்ல எல்லாம் ஆடுது. ஒரு 5-6 பேர், ஒரு 4-5 பேர், 5-6 பேர் ஆட ஆரம்பித்தாங்க. அது இங்கேருந்தும் ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம ஊரில் இருந்தும். எல்லாம் ஆடும்போது கூட வரிசையில் இருந்த ஊழியக்காரங்களாம் என் பின்னாடி நிற்கிறாங்க வரிசையாக. பேயை கண்டா அவ்வளோ பயம். பேச சொல்லி பாருங்க. அப்போ தேவன் கனம் பண்ணினால் அது எப்படி இருக்கும் சொல்லி எத்தனையோ 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை தேவன் கனம் பண்ணினால் எப்படி இருக்கும்? இந்த கணம்தான் நமக்கு வேணும். நான் போனேன், என்னை கவனிக்கலை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதெல்லாம் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறது. பெரிய ஆளாக நினச்சிக்கிறதுனால இப்போ நம்ம செய்கிற வேலை என்ன? ஆண்டவருக்காக எத்தனையோ ஊழியங்களை பார்த்துருக்குறோம். அவர்கள் செய்கிற ஊழியம் என்ன? இருக்குதுலேயே அருமையான தொழில் என்ன என்று இரவு பகலாக சிந்தித்த ஒரு நபர் எனக்கு தெரியும். அவருடைய பிஸ்னஸ் சரியாக இல்லை, லாஸ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல பிஸ்னஸ் எது? ரொம்ப ஆழ்ந்து யோசித்து அவர் தேர்ந்தெடுத்த தொழில் என்னன்னா ஊழியம். ஊழியம்தான் நல்ல பிஸ்னஸ். வந்தார், மேகசின்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார். அவரால் ஊழியத்தை செய்ய முடியலை. ஊழியக்காரருடைய மகன் தகப்பனாருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தை எப்படி செய்யணும்? ஊழியத்தை செய்யும்போது ஆத்ம பாரம் மனசுக்குள்ள இருக்கணும். ஆத்ம பாரத்தோடு மனதுக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது. பணத்துக்காக ஊழியத்தை ஆரம்பித்து ஐஸ்வர்யவான் ஆனவர்களும் உண்டு. இப்போ ஊழியத்தை செய்கிறது நிமித்தம் நமக்கு கிடைக்கிற கூலி இருக்க, ஆண்டவர் நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாரு. இந்த சம்பளத்தில் பிஎஃப் பிடிக்கப்படுகிறதா? இது பிடிக்கப்படுமானால் பரலோகத்தில் நமக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். நம்முடைய ஊழியம் தேவனால் அந்த ராஜ்யத்தில் தேவனுடைய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்குற ஊதியத்தில் கொஞ்சம் அங்கேயும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சேர்த்து வைப்பாங்க? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஊழியங்களிலே சத்திய வசனங்கள், வார்த்தைகள் முக்கியம். கள்ளத்தனமாக ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுக்கிற இடத்துல பொய்யான கணக்களை எழுதி சுகபோகமாய் வாழ்ந்தால் நோவாவின் பேழையை செய்த கூலிக்காரர்களுக்கு சமம். அந்த வேலை முடிகிற வரைக்கும் கூலி கிடைக்கும், அதன் பிறகு அவ்வளோதான், பேழையில் ஏற முடியாது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் பூமியிலே வாழ்ந்து கொள்ளலாம். பூமியை விட்டு சரீரத்தை விட்டு எடுபடும் போது, மனிதன் மரிக்கும் போது அந்த ஆவி அந்த பேழைக்குள், விசுவாச கப்பலுக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள், அந்த எல்லைக்குள் போக முடியாது. எல்லாம் இங்கே செஞ்ச வேலைக்கு இங்கேயே சம்பளம் வாங்கியாச்சு. பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கணும்.
பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவர்கள் ரொம்ப பிசினித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமாற்றுவர்கள் ஏராளமே உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன செய்யணும் அதை செய்யணும். ஜெபித்து கர்த்தருடைய நடத்துதலோடு அதை செய்யணும். கர்த்தருடைய நடத்துதல் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வெளிப்பாடுன்னா என்னன்னே தெரியாது. இருக்கிற வரங்களில் தீர்க்க தரிசனம் மேலான வரம் என்று வேதம் சொல்லுது. மேலானவைகளே நாடுங்கள் மேலானவை. மற்றவருடைய மனதில் இருக்கிறதும் மற்றவருடைய சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் மேலானது. ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் கூடுகிற இடத்துல யாருக்கு மதிப்பு? நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை ஐஸ்வர்யவான் இருந்தாலும், ஒருத்தர் ஊழியக்கார் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு அந்த இடத்துல தனி மதிப்பு. அதில் ஒன்றும் கிடையாது. நீங்களே செய்யலாம். அதை யார் வேணாம் செய்யலாம். வேதம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்தக்கூடிய விசுவாசமும் தைரியமும் இல்லை. அதை யார் வேணால் செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம் என்ற அந்த ஊழியத்துக்கு அவ்வளவு மதிப்பு. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளை கொண்டு வர ஊழியக்காரர் மதிப்பிடைய. இது குறி சொல்கிற ஆவின்னு சொல்கிறாங்க. ஆவிகளை பகுத்தறிகிறதுக்கே ஒரு அறிவு வேணும். இப்போ நம்ம ஒருத்தரும் ஒரு விதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியம் என்றால் கர்த்தருக்காக செய்யக்கூடிய பணி. நோவாவின் பேழையை செய்தெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. ஆண்டவர் தான் பேழையை செய்ய சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவாவின் யோசனையின்படி நோவாவின் இடத்துல கூலியை பெற்றுக்கொண்டு அதை செய்தார்கள். அதை செய்தவர்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியல. இதுதான் பரிதாபம். எத்தனை ஊழியக்காரர்கள் பரலோகத்திற்கு போக முடியும் என்று தெரியலை. பரலோகத்திற்கு போகிறதற்கு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் கண்டுபிடிக்கலை. எனக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு? எங்கே கொண்டு போய் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கு பாருங்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. திருடன். நான் குடிகாரனாக இருந்தபோது சொல்லியிருக்காங்க, அவன் குடித்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான், போயிட்டு வந்துகிட்டே இருப்பான். அப்போ அந்த போதவர் சொன்னார், அப்போனா இவன் டீசெண்ட் குடிகாரனான்னு கேட்டார். 3 நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு நாணயமான திருடனை காமிச்சாங்க. என்னன்னா பணம் எவ்வளோ, 60 பவுனா எவ்வளோ பணம், மொத்தமாக ஒரு பணம், கொஞ்சம் நகை எடுத்துட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த பணத்தை நான் உங்களுக்கு சீக்கிரமாக திரும்ப கொடுத்துருவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பணம் எனக்கு யாரோ பார்த்தீங்களா? அதை டிவியில் யாரும் பார்க்கல, முந்தானத்து டிவியில் காட்டுறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அவசரம், எனக்கு பணம் தேவை, என்னை மன்னித்து விடுங்கள், இந்த பணத்தை நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த வீட்டை கூட்டுற அம்மா கதவை திறந்து வச்சுட்டு கூட்டிகிட்டு இருக்கீங்க, வெளியே எங்கே கூட்டிகிட்டு இருக்கோ தெரியல, ஏன் போய் எழுதி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போனா நாணயமான திருடனா இவன்? எப்படிப்பட்ட திருடர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. பலவிதமான திருடர்கள்லாம் இருக்காங்க. ஊழியத்திலே எப்படிப்பட்டவர்களெல்லாம் உண்டு. நாணயமானவர்கள் உண்டு, நாணயம் இல்லாத ஊழியக்காரர்களும் உண்டு. எத்தனை பேர்கிட்ட கடன் கொடுத்தா திரும்ப வாங்க முடியும்னு தெரியல. நாணயம்.
இப்போ நம்முடைய பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வச்சா திருடன்லாம் அங்கே போக முடியாது. அங்கே பூச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூச்சி அரிக்காத திருட முடியாது. இங்கே வச்சா எல்லாமே நடக்கும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதற்கு பூமியிலே பாடுபடணும். உலகத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நோவா அந்த பேழையை கவனமாய் செய்யணும். ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னா அதுக்கு செய்முறைகள் இருக்குது. ஒரு பேழையை செய்யணும், ஒரு போட்டை செய்யணும்னா அதுக்கு செய்முறைகள் இருக்குது. அந்த செய்முறையின்படி தான் செய்யணும். அதுக்கு கீழ் பூசணும். நிறைய வேலை இருக்குது. இவ்வளவையும் செஞ்சாங்க. நோவாவோட இந்த ஊரில் இருந்தவங்க இவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. ஆனால் செஞ்சவங்க அதுக்குள்ளே போகலை. அதுதான் பரிதாபம். பரலோக ராஜ்யம் கட்டப்படுகிறதற்காக, பரலோக ராஜ்யம் பூமியில் அறிவிக்கப்படுகிறதற்காக, பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நாம் என்ன பிரயாசப்படுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். நம்மள எத்தனையோ பேர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ செலவழித்து பிரயாசப்பட்டிருக்கோம். எவ்வளோ தூரங்கள் பிரயாணப்பட்டு அலைஞ்சிருக்கோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம், எத்தனை மேடை பிரசங்கங்கள், எல்லாம் சரி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நம்ம அந்த இடத்துக்கு போவோமா? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு கூலி வேலை செஞ்சு சாப்பிட்ற ஒரு மனுஷனுக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. கூலி வேலை செய்கிறவர்கள் ஒருவர் கூட பரலோகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருப்பார். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். இன்னும் நல்லா சொல்லிட்டு பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நாம் எதை குறித்து அதிகமாக நினச்சிட்ருக்கோம்? அதிகமாக எதை குறித்து நினச்சிட்ருக்கோம்? எதிர்காலத்தை குறித்து நினைக்காத ஆட்களே கிடையாது. அது நியாயமானது. பிள்ளைகளை குறித்து நினைக்காத ஆட்களே கிடையாது. அது நியாயமானது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது. கூப்பிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்வேன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தூங்கி எந்திரிச்சுன்னா என்ன செய்வேன்? தூங்கி எந்திரிச்சுன்னா முகத்து கழுவுவாங்க. என்ன செய்வேன்? காப்பி குடிப்பேன். என்ன செய்வேன்? குளிப்பேன். என்ன செய்வேன்? ஸ்கூலுக்கு போவேன். போயிட்டு வந்து என்ன செய்வேன்? டியூஷன் போவேன். வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். டியூஷன் போவேன். வந்து என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். சாப்பிட்டு என்ன பண்ணுவேன்? படுத்து தூங்குவேன். நாள் முழுக்க. ஒரு பிள்ளையாவது ஒரு அதிகாரம் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுமா யாராவது? காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னே நான் ஒரு அதிகாரம் பைபிளை படிப்பேன். நீங்கள் எத்தனை குழந்தைய சொல்லும்? சாயங்காலம் பைபிள் படிப்பேன். காலையில் ஜெபம் பண்ணுவேன். சாயங்காலம் ஜெபம் பண்ணுவேன். நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு ஆனால் ஆவன்னா ஏபிசிலாம் எப்படி தெரியும்? நாம் சொல்லி கொடுத்துருப்போம், இல்லை ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பார். இல்லைன்னா எப்படி தெரியும்? தெரியாது. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எந்திரிச்சோடனே என்ன செய்யணும்? ஒரு ஐயா சொன்னார், குழந்தைய வளர்க்கும்போது அவர் குழந்தைகளை எடுத்து வளர்த்த குழந்தை தான். இத்தனை அதிகாரம் வசனம், இவ்வளோ வசனத்தை சொல்லிடணும். 5 வசனம் சொன்னால் தான் காலையில் சாப்பாடு. அன்னைக்கு அந்த பையன் சொல்லலை. அன்றைக்கி அவனுக்கு டிஃபன் இல்லை. மத்தியானம் கொடுத்தாரு என்னவோ தெரியல. அவர் சாட்சி சொன்னது. அடுத்த நாள் வந்தானான், 5 வசனம் சொல்லிட்டான். இது இன்னைக்குள்ள வசனம், நேற்றுக்குள்ள வசனம் எங்கே? திரும்ப போய் 5 வசனம் படிச்சுட்டு வந்து 10 வசனம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு சாப்பாடு. இப்போ அவர் வாலிபன் ஆகிட்டார். இல்லை ஊழியங்களை உற்சாகமாக பாட்டு பாடுறது, ஆறாவது நடத்துறது. அந்த வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா உலகம் என்னன்னு தெரிஞ்சு போகும், வசனம் என்னன்னு தெரிஞ்சு போகும். இது அழியாதது. எழுத்தின் உறுப்பு அழியாது. ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும்
வானமும் பூமியும் ஒளிந்து போவது லகுவாக இருக்கும், ஒளிஞ்சிரும், இது ஒளியாது. இதை புரிஞ்சுக்கணும். கேட்க நல்லா இருக்கும், அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும். அப்படி வந்துச்சுன்னா வசனத்துக்குள்ளே ஆழமாக போக முடியும். வசனத்துக்குள்ளே ஆழமாக போயாச்சுன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான். இந்த வார்த்தையை வாசிச்சுட்டு ஆகாரம் சாப்பிட முடியாது, இந்த வார்த்தையை சாப்பிடும் அதனால் அறியாது. வார்த்தையை வாசித்து இதை கை கொள்ளுகிறது நிமித்தம் நேர்மையான தொழில் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இன்றைக்கு உண்மையை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. சத்தியத்துக்குள் போய்விடுவோம் என்று சொன்னால் நமக்குள்ள உண்மை இருக்கும். அந்த உண்மை வந்துவிடும் என்றால் நம்முடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியும். இன்றைக்கு நாம் என்னவோ அந்தான் என்ற நிலை நமக்குள் இருக்கணும். நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம். அது ஆனதுக்கு பிறகுதான் அந்த அதிகாரம், அந்த நிலை. இன்றைக்கு நமக்கு அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு நாம் இந்த நிலை தான். என்னவா இருக்கிறோம், இதுதான் நம்முடைய நிலை. இதை மனசில் வச்சுக்கணும். நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன் அப்படி இன்னைக்கு போய் ஒரு துப்பாக்கி எடுத்து யாரோ ஒரு திருட ரவுடியை போய் என்கவுண்டர் பண்ண சுட்டு கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த நிலைக்கு போன பிறகு தான் அந்த அதிகாரம். இன்றைக்கு நாம் என்னவோ இதுதான். இன்றைக்கு சத்தியத்தின்படி நாம் என்னவா இருக்கிறோம், தேவன் நம்மை எதற்காய் நியமித்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்ன, நமக்கு கொடுத்திருக்கிற பணி வேலைகள் என்ன, இதை முறையாய் செய்யணும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது மனதின் அடித்தளத்தில் இருக்கணும். அந்த மாதிரி அடித்தளத்தில் இருக்கிறதுனால தான் பையனை போட்டு அடியடி அடிக்கிறாங்க. படி படி படின்னு. படிக்கணும், மார்க் வாங்கணும். மார்க் வாங்கலை, 5 மார்க் வாங்கிட்டு வந்துச்சான் ஒரு பாப்பா. எத்தனாவதுன்னு தெரியல, 5 மார்க் வாங்கிட்டு வந்துச்சு. 5 மார்க் வாங்கினா அப்பா அம்மா அடிப்பாங்க, அதுக்கு நல்லா தெரியும். அப்பா இந்த பையன் இருக்கான்ல, அவன் சைபர் வாங்கியிருக்கான்ப்பா. இந்த பிள்ளை 1 மார்க் வாங்கியிருக்குப்பா, 2 மார்க் 3 மார்க்கு 20 பேர் 2-3 மார்க் தான் வாங்கியிருக்காங்கப்பா. நீ எவ்வளோ வாங்கின? நான் 5 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த சொல்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் அந்த குழந்தை. சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி சொல்ல குழந்தை வச்சிருக்கு. 5 மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா? அவர்களை காட்டிலும் நான் பரவாயில்ல. அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, அதோட நான் பரவாயில்ல. அவங்க ஜெபம் பண்ண என்ன நடக்குது, நான் போய் ஜெபம் பண்ண அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க சும்மா போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. நான் போய் ஜெபம் பண்ண வெளிப்பாடு கிடச்சிது, நல்ல வெளிப்பாடு கிடச்சிது. காலை வச்சோன்னு பேய் ஆடிச்சு. இதனால் பரலோகம் போக முடியாது. இதுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு தெரியல. இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஏற்கனவே செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்மளும் புதுசாக செய்யலை. இதுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு தெரியாது. அந்த வெளியில் செய்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் வேத வசனத்துக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நாம் எவ்வளோ கை கொள்கிறோம், எவ்வளவு சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறது, இதை வச்சு தான் அங்கே மார்க்கு. நம்ம மார்க் எப்படி பாஸ் மார்க் கிடைக்குமா? பார்டரில் பாஸ் பண்ணாலே போதும், தப்பிச்சா போதும். ஆனால் முதல் தரமான மார்க் இதில் இருக்குது. ஊழியக்காரர்களுடைய நிலை கொஞ்சம் திண்டாட்டம் தான். 10 பேர் 10th எழுதுவாங்க, 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க +2 எழுதிட்டு இருக்கோம். எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும். அவர் யாருக்கு ஜெபம் பண்ணுவார்? நம்ம என்ன படிக்கணும்னு நினச்சிருக்கோமோ அதுக்குள்ளே மார்க் வாங்கினாலே பெருசு. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறது நல்ல விஷயம். ஆண்டவர் முக்கியத்துவம் ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ ஆண்டவர் நமக்கு மார்க் போட்டால் எவ்வளோ மார்க் போடுவார்? தியோரி பைபிள் படிக்கிறது,
ப்ராக்டிக்கல் நாம் கை கொள்வது, ஊழியம் செய்கிறது, எல்லாத்துக்கும் மார்க் போட்டால் நம்ம அவரோடு எத்தனை முறை பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் மார்க் போட்டால் எவ்வளோ மார்க் போடுவார்? பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் மார்க் எடுக்கணும். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்கணும்னா வேத வசனத்தில் இருக்கணும். இதுதான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கணும். இது ஒரு ஊற்று, இது ஜீவ ஊற்று மாத்திரமல்ல, உலகத்திற்கும் உரிய ஐஸ்வர்யத்தின் ஊற்று. முழுமையாக ஒரு மனிதன் இதை கை கொண்டால் அந்த மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே சந்திக்கப்படும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்காது. இதனுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல லூக்கா 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சமாதானத்தை சொல்கிறோமே, இது ஒரு முக்கியமான வேலை. நிறைய இடங்கள் அது கிடையாது. ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு மீட்டிங் நடத்த சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. சொன்னால் தெரியும், தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்போ போகும்போது கொஞ்சம் முன்னாடியே போய்க்கும்போது அங்கே நான் உட்கார்ந்துருந்தேன் ஆஃபீஸில். அப்போ ஒரு ஃபோன் வருது. ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வீட்டு செய்வனையெல்லாம் கட்டி பேய் சாசெல்லாம் துரத்தி பிரச்சனையெல்லாம் நீக்கி அவ்வளோ கடுமையாக நேர்த்தியாக ஜெபம் பண்ணாங்க. பரவாயில்லையே, நல்ல ஊழியமாக இருக்க நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை பிரதர், எங்களுக்குள்ள சமாதானமே இல்லை, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், பிள்ளைய சொன்னால் கேட்க மாட்டேங்குது, யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. யார் செய்வனைக்காக ஜெபம் பண்ண ஒரு சோ. அதை கேட்கும்போது ஆச்சரியம் திரும்ப சொல்லும்போது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் நிம்மதியே இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்போ அடுத்தவங்களை அப்படி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு சம்பளம், மாதம் ஒரு சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு அந்த ஊழியத்தை செய்யும். இவர்களுடைய ஊழியம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா? இந்த ஊழியம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் தேவனவர்களுக்கு ஒரு பிஎஃப் அங்கே சேர்த்து வச்சிருப்பார். இப்போ சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியம்னா அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அவ்வளவு அவசியமான ஒன்று. மிகப்பெரிய பணக்காரங்களுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க 4-5 நாளைக்கு முன்னாடி, பார்க்கத்தான் ஃபாதர் அப்படி இருக்குது, அவ்வளோ பெருசு, போகிறது வர்றது எல்லாம் பார்த்தா பெருசாக தெரியுது, அங்கே கார் கீழே ரொம்ப பெரிய பெரிய அந்த வீடு தான் இருக்குது, அங்கே நிம்மதியே இல்லை, கடன். அவங்களுக்கு கடன்னா என்னால் யோசிக்கவே முடியலை. அவங்களுக்கு கடனா யோசிக்கவே முடியலை. கடன் கடன், அவ்வளோ கடன், நிம்மதியல்ல, வெளியே பார்க்க தான் பெருசாக இருக்கு. இந்த சமாதானம் என்ற ஒரு விஷயம் இருக்க, இதை காட்டிலும் மிகப்பெரிய பொக்கிஷம் உலகத்தில் இல்லை. எத்தனை என்ன இருந்தாலும் சரி, இந்த சமாதானம் இல்லை என்றால் அங்கே ஒன்றுமில்லை, அது வெறுமையான வீடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை சுமந்து கொண்டு போகணும். சமாதானத்தை சுமந்து கொண்டு போகணும்னு என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை நாம் பெற்றவர்களாய், நாம் சமாதானத்தை பெற்றவர்களாய் இருந்து அந்த வீட்டுக்கு போய் சமாதானத்தை சொன்னால் இந்த சமாதானம் அங்கே போகும். இந்த சமாதானத்தை பிடித்து கொள்ளக்கூடிய பாத்திரம் அங்கே இருந்தால் அங்கே தங்கும்.
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பாத்திரம் அங்கே இல்லைன்னா திரும்ப நம்மள்கிட்டயே வந்துடும். ஏன்னா அந்த பாத்திரம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம தானே சுமந்துட்டு போயிருக்கோம். சொல்கிறோம் அந்த பாத்திரம் நம்மகிட்ட திரும்ப வந்து அந்த பாத்திரம் நமக்குள்ளேயே தான் வந்துவிடும். சமாதானமே மிக அவசியமான ஒரு காரியம். சமாதானமே மிக முக்கியம். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்குள்ள கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நாம் ஊழியம் செய்தாலும் கூலிக்கு பாத்திரமாக இருக்கிறோம். நாம் செய்கிற ஊழியத்திற்கு கூலி கண்டிப்பாக உண்டு. தேவன் அதை கொடுக்கிறார். இந்த கூலி இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சா? நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்பட்டு, இந்த பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்க வேண்டியவளை கொடுத்து, நம்முடைய ஊழியம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறதா? எங்கே பொக்கிஷம் இருக்கோ அங்கே தான் நம்ம இருதயம் இருக்கும். இருதயம் எங்கே இருக்குது அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். வேலையால் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான். கூலியிலே 2 விதமான கூலி உண்டு. கூலியை கொடுத்து கணக்கு முடிக்கிற கூலி ஒன்று உண்டு. கூலியை பிடித்தம் செய்து கூலியை கொடுத்து விட்டு கணக்கில் வைக்கிற கூலி ஒன்று உண்டு. பிடித்தம் செய்து கணக்கில் வைக்கிற ஊதியத்தை பெறுகிறவர்கள் கடைசியில் நிம்மதியாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வேலைகள் அப்படிப்பட்டதாய் காணப்படும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நிச்சயமில்லாத ஓட்டம். அநேகருக்கு, நிறைய ஊழியக்காரங்களுக்கு பேய் பிசாசு மேலேயே நம்பிக்கை இல்லை. சும்மா பேய் பிசாசு கட்டுறேன், குத்துறேன், வெட்டுறேன். எங்காதிலே வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஹாஸ்பிட்டலில் எல்லாம் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு ஊழியக்காரர் வந்து என் காதில் சொன்னார், போனோன்னு குறி சொல்லிட வேண்டியது அப்படின்னார். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி, அருமையான பிரசங்கம், நல்ல ஆவிக்குள்ளாகி நடத்துது. கையை தட்டி அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை தேவனால் கொடுக்கப்பட்டதா, நாமவே கற்றுக்கொண்டதா, யாரையாவது பார்த்து கற்றுக்கொண்டோமா, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறோமா, அது அங்கீகரிக்கப்படும். அந்நிய பாஷை, கை தட்டுதல், நல்ல சத்தம், பாடல், நல்ல இசை அமைத்து பாடல் பாடுகிறது தவறல்ல, செய்யலாம். அந்த வாய்ப்பு இருக்கிறோ அதை செய்யலாம். கர்த்தருடைய நாமத்தை எந்த அளவு மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு மகிமைப்படுத்தலாம். ஆனால் தேவ பிரசன்னம் இல்லாமல் இவைகள்லாம் இருக்குன்னா அதில் அர்த்தம் இருக்காது. நல்ல இசை, நல்ல குரல் நயம் பண்ணி பாடுது, அருமையாக பாடுறாங்க. சிலர்லாம் பாடுனா எந்திரிச்சு போக மாட்டேன், போகிறதா இருந்தால் கூட அவனை உட்காந்து கேட்டுட்டு தான் போவேன். ஒரு நாள் பாடிட்டுருக்கேன், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவரை குறித்து அவள் பாடிட்டுருக்காங்க. ஆனால் அதுவும் அவ்வளவு நேர்த்தியாக பாடினாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கர்த்தரை குறித்து இப்படியெல்லாம் பாடினாங்களே, இவ்வளவு இனிமையான குரலில். நான் டிவியில் பார்த்ததில் ஒரு சகோதரன், ஒரு ஊழியக்காரர் நல்லா அருமையாக பாடுவார், 2 சகோதரிகள் நல்லா பாடுவாங்க. எல்லாருமே பாடுவாங்க. இந்த 2 சகோதரி குரல் மிகவும் நல்லா இருக்கும். வியாதியெல்லாம் போகுதுங்கம்மா, அந்த மாதிரி குரலாக இருக்கும். அதில் ஒருத்தங்க அப்படி பாடிட்டுருக்காங்க. கேட்கும் ரொம்ப கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அப்படி பாடினாங்க. இப்போ இங்கே வந்து நின்று பாடிட்டுருக்காங்க. இன்றைக்கு எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் உண்டு சபையில். அதற்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் உண்டு. அந்நிய பாஷை, கைத்தட்டுதல், சத்தம் போடுதல், நல்ல நேர்த்தியான பிரசங்கம் எல்லாமே உண்டு. ஆனால் இவைகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா?
ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல உண்டா? இல்லைன்னா அதுக்குரிய கூலி உண்டு. இந்த போதகர் எந்த ஸ்தாபனத்தில் இருக்காரோ அந்த ஸ்தாபனத்தில் இவருக்கு சம்பளம் வந்துடும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொகை இருக்கும். அந்த சம்பளமெல்லாம் போய் சேர்ந்துடும். பாடகர்களுக்கும் ஒரு அமௌண்ட் உண்டு. பாட்டு பாடுறாங்களே, மியூசிக் போட்டவங்களுக்கு, பாட்டு எல்லாருக்குமே ஒரு தொகை உண்டு. எல்லாமே போய் சேர்ந்துடும். இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா? சிலம்பம் அருமையாக செய்கிறாங்க. எப்போ? பயிற்சி நாளில் மிக சிலம்பம் அருமையாக செய்கிறாங்க. சுற்றுறாங்க. டிவியோட பார்க்குறான், ஆச்சரியமாக இருக்குது. இந்த குச்சை சுற்றுனாங்கன்னா பக்கமாக இருக்கு. அது மாதிரிலாம் சுற்றுறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? 21 குண்டுகள் முழங்க அடக்கம் பண்ணாங்கன்னா ஒருத்தர் வெளியில் சொல்லிட்டு வந்தானா, 21 குண்டு சுட்டாங்க, ஒருத்தன் கூட சாவலைன்னு சொன்னாராம். 21 குண்டு எதுக்கு சுட்டாங்க? அதை அந்த மரியாதைக்காக சுட்டாங்க. மாதிரி ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், நிச்சயமில்லாதவனாக ஓடேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு பரலோகத்தை குறித்து நிச்சயம் இருக்கிறது? பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். ஒரே நபர் பல ஸ்தாபனங்களிலே இருந்து இணைந்து கொண்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்தாபனத்தை வந்தால் அந்த போர்டு அங்கே மாட்டிடுவாங்க, இந்த ஸ்தாபனத்தை வந்தால் இந்த போர்டை இங்கே மாட்டிடுவாங்க. அப்படி ஒரு போர்டை மாட்டி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்தாபனத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் வேறு போர்டு மாட்டியிருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த பிரச்சனை என்னாச்சுன்னு தெரில. இதுபோல் எத்தனையோ சம்பவம். 4-5 ஸ்தாபனத்தில் இணைஞ்சிருந்து ஊழியக்காரர் எங்கெங்கெல்லாம் வசூல் பண்ணி சர்ச்சை கட்டியாச்சு. சர்ச்சு கட்டி பிரதிஷ்டைக்கு நோட்டீஸ் கொடுக்க போகும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார். இப்போ 5 ஸ்தாபன தலைவர்களும் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள நம்ம யார் அடக்கம் பண்ணுறதுன்னு இவங்களுக்குள்ள எல்லா ஸ்தாபனத்திலும் இருக்கார். அப்போ ஊர் மக்கள் பெரியவங்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி, ஐயா நீங்கள் சண்டை போட்டுக்க வேண்டாம், ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் பாட்டு பாடுங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்க, ஒருத்தர் வேதம் வாசி, மறிச்சு ஆளுக்கு ஒன்று செஞ்சு அடக்கம் பண்ணிடுங்க ஐயா. யாருக்கு? ஸ்தாபன தலைவர்களுக்கு. ரட்சிக்கப்படாத ஊர் நாட்டாம தலைவர்கள் ஆலோசனை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இது. ஒரு ஊழியக்கார் 5 ஸ்தாபனத்தில் அழிஞ்சு ஊழியஞ்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய சம்பளமெல்லாம் ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. அதை வச்சு ஒரு வாரம் தான் குடும்பம் நடத்தலாம். அப்போது தேவனுக்கு முன்பாக பண்ணப்படுகிற பிரசங்கம் என்ன, ஊழியம் என்ன, உண்மையை குறித்து பிரசங்கிக்கிற போதகம் என்ன, பரலோகத்தை நரகத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கும் என்று சொன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாருன்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டவரே அந்த நபருடைய உள்ளத்தில் பேசணும். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அளவில் இன்றைக்கு மனிதனுடைய அறிவு வளர்ந்துருக்கு. என்ன வேணுமோ அதை கொடுப்பார். ஆடுற ஆட்டம், பாடுகிற பாடல், குதிக்கிற குதி எல்லாத்தையும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. என்னன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகாயத்தை அடிக்கிறவளாக சிலம்பம், நிச்சயமில்லாத ஓட்டம், விசுவாசத்தை குறித்து தெரியாது. எல்லாம் நோவாவின் பேழை செய்த தொழிலாளிகளைப் போல கடைசி காலத்தில் ஆகிவிடக்கூடாது. நோவாவின் பேழைகளை செய்ததில் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் உள்ளே ஏறி போனாங்க. நோவாவின் குடும்பத்தார் பெண்கள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோவா செஞ்ச வேலை, பசங்க செஞ்ச வேலை. ஆனால் கூலிக்காக செஞ்சவங்கலாம் ஒருத்தரும் போகலை. எதுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம்? ஊழியத்தை செய்கிறோம். கூலிக்காக ஊழியம் செய்கிறோமா, மதிப்புக்காக ஊழியம் செய்கிறோமா, கனத்திற்காக ஊழியம் செய்கிறோமா? எல்லாத்தையும் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தால் மாத்திரமே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யாத்திராவும் 18ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனம்.
தாங்களே தீர்த்து வைத்தார்கள். மோசே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறதே வேலை. இப்போ மோசேனுடைய மாமா ஒரு ஆலோசனை சொல்கிறார். தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவங்களை நியமித்து 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், 10 பேருக்கு அதிபதிகள், குரூப்பாக பிரித்து அவங்க மாமா சொன்னபடியே 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். இப்போ 1000 பேர் நியாயம் தீர்க்கிறதுனா அவங்க எவ்வளவு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. 100 பேருக்கு நியாயம் தீர்த்தாங்க, 50 பேருக்கு நியாயம், 10 பேருக்கு நியாயம் தீர்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறவருக்கு மிகவும் உதவி செய்தார்கள். ஆனால் இவங்கெல்லாம் கானானுக்குள்ளே போகல. இந்த அதிபதிகளாக இருந்தாங்களே, 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, இவர்களெல்லாம் கானானுக்குள் பிரவேசிக்கல. எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த புறப்பட்டவர்களுள் யோசுவாவும் காலேபும் தவிர அங்கேருந்து புறப்பட்ட ஒருத்தருமே போகல. எல்லாரும் வழியிலே மாண்டு போனார்கள். அடுத்த சந்ததி தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தார். அப்போ இந்த 1000க்கு அதிபதி எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 20 லட்சம் கணக்கு சொல்கிறாங்க. புருஷர் மாத்திரம் 6 லட்சம், 20 லட்சத்தை தாண்டி 1000 பேருக்கு எத்தனை அதிபதி இருந்திருப்பாங்க? 100 பேருக்கு எத்தனை அதிபதிலாம் அதிபதி? நான் யார் தெரியுமா? இவரெல்லாம் ஒரு நியாயம் தீர்த்தா தீர்த்தது தான். இவங்களுக்கே புரியலனா மோசேட்ட கொண்டு வருவாங்க. நடத்தினவர்கள் இவர்கள் கானானுக்குள் போகலை. புறப்பட்டவர்கள் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் போனாங்க. அவர்தான் பங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த சம்பவம் ரொம்ப வருஷம் கழிச்செல்லாம் நடக்கலை. எய்த்து விட்டு புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் நடந்தது. அப்போ நியாயாதிபதிகளாகவே இருக்கட்டுமே, தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாகவே இருக்கட்டுமே. நமக்கு என்ன பொறுப்பு வேணால் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதை நாம் எவ்வளவு உண்மையாக செய்கிறோம்? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் நடத்தினார்கள். இவர்கள் நடத்தினவருடைய சந்ததிகள் போனது, நடத்தினவர்கள் போகலை. நாம் செய்கிற வேலைக்கு கூலி எங்கே வாங்கணும்னா இங்கேயும் நமக்கு தேவை. அடிப்படை காரியங்கள் உண்டு. இங்கே கொடுக்குற கூலியில் அங்கேயும் சேர்த்து வைக்கணும். அது நாம் ஆண்டவருக்காக எந்த அளவு மனப்பூர்வமாய் ஊழியத்தை செய்கிறோமோ அதை பொறுத்து தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுகையில் புறப்படுற நேரத்தில் அங்கே எகிப்து தேசத்துள்ள எல்லார் இடத்திலும் நகையை கேட்டாங்க. கேட்டதையெல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளவு காலம் அடிமையாக வேலை செஞ்சதுக்குள்ள மொத்த சம்பளம் போல இருக்கு. கேட்டவங்கெல்லாம் கொடுத்தாங்க. இருதயம் பூர்வமாக கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே செஞ்ச வேலைக்கு சம்பளம் வாங்கியாச்சு. ஆண்டுடைய சொல் கேட்டு பிரயாணம் பண்ணும் பொழுது இடையில முறுமுறுத்து எதிர்த்துன்ற எல்லாம் செய்யும்போது வழியில் அந்த சம்பளத்தோடு முடிஞ்சு போச்சு. கானான் தேசத்தில் அவங்களுக்கு பங்கு இல்லை. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? மத்திய 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 எவ்வளவு பெரிய ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள், இவ்வளவு பெரிய ஆட்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். பிசாசுகளை துரத்துனாங்களாம். அநேக அற்புதங்களை செய்தார்களாம்.
சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கும் துரத்தப்பட்ட பிசாசுகள் துரத்தப்பட்டதற்கும் அற்புதங்களை செய்ததற்கும் அந்தந்த நாட்களிலே அவர்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்கும். சுகத்தை பெற்றவங்க ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து சுகத்தை பெற்றவங்க யாரும், புதுசாக வந்து சுகத்தை பெற்றவங்க யாரும் அப்படி செஞ்சதே ஞாபகம் இல்லை. வழக்கமான தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காணிக்கை தசமபாகம் இங்கே உண்டு. வந்து அற்புதத்தை பெற்றவங்க ஒருத்தராவது ஏதாவது பெருசாக செஞ்சாங்கன்னு யோசித்தா ஒன்றும் இல்லை. எவ்வளோ நடந்திருக்கு. மரத்தடியில் நின்று பைத்தியத்தை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி அவங்க நல்லா போனாங்க. பைத்தியம் தெளிஞ்சு செய்வனை கிட்ட அருந்து ஊமைகள் பேசி எவ்வளோ நடந்தது. அந்த பேசின ஊமையில் ஒருத்தர் வந்து ஆரம்பத்தில் ஓரளவு செஞ்சார். விவசாய நிலத்திலேருந்து கொஞ்சம் அரிசி கொண்டு வருவார், புளி கொண்டு வர, உளுந்து கொண்டு வர, ஒருத்தர் தான் செஞ்சார். அற்புதங்களை பெற்றவன் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் இவர்கள் அதற்குரியதை பெற்றிருப்பாங்க, இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதை பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு உபதேசம் இருக்குது. பார்க்குறோம் இல்லையா, டிவியில் பார்க்குறோம். போடுங்க போடுங்க போடுங்க, பயப்படாதீங்க, போடுங்க போடுங்க, கர்த்தர் பார்த்துட்ருக்கார், கர்த்தர் ஆசிரிப்பார், போடுங்க போடுங்க என்பதெல்லாம் உண்டு. மீட்டிங் போனால் வந்த உடனே கையில் கவர் கொடுத்துருவாங்க. சீக்கிரம் ஃபில்லப் பண்ணி குடு அவசரப்படுத்துவாங்க. எதாவது வச்சு ஃபில்லப் பண்ணி கொடுத்தா அது அந்த ஊழியத்துக்கு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் பெற்றவர்கள், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை பெற்றவர்கள் அதற்கேற்ற பிரகாரம் செய்து அதற்குரிய கூலியை பூமியிலே வாங்கிட்டாங்க. பரலோக கணக்கில் இவங்க பேரும் இல்லை, பொக்கிஷமும் இல்லை. அப்போ தான் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரரை அகன்று போங்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுவார். இப்போ என்ன செய்யணும்? நாம் இங்கே செய்கிற ஊழியம் பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கும். எப்படிப்பட்ட ஊழியம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. மரித்து உயிரோடு இருக்கிற இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரிடத்திலே சமாதானம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து, அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அர்ப்பணித்து அந்த ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய கணக்கு பரலோகத்தில் எழுதப்படும். நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சில கம்பெனியெல்லாம் இருக்குது, பேர் எழுதி வச்சுக்குவாங்க, அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அட்டன்ஸ் சம்பளம் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அரசாங்கத்தில் எல்லாம் போனால் அங்கே பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டு மேலிடத்திற்கு அனுப்பப்படும். இவங்க ஏதோ ஒன்று செய்யணுன்னா அங்கே அனுமதி வாங்க தான் இங்கே செய்ய முடியும். அப்போ நம்முடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்திலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு பரலோகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இங்கே நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் அங்கே கணக்கில் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். செய்கிற ஊழியத்திற்கு இங்கே நமக்கு ஊதியம் உண்டு, செய்த ஊழியத்திற்கு அங்கே பிஎஃப் எல்லாம் கணக்கில் எழுதிட்டு இருப்பாங்க. எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோமோ நம்ம போகும்போது அதை பார்க்கலாம். நமக்கென்று வாசஸ்தலம், குடியிருக்க ஒரு வீடு, பொக்கிஷம் எல்லாமே அங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைத்திருந்தால் நம்முடைய நோக்கமெல்லாம் அங்கே போகிறதா இருக்கும். பூமியிலே சேர்த்து வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய நோக்கமெல்லாம் பூமியில் வாழ்கிறதாவே இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்னன்னைக்கு செஞ்ச வேலைக்குரிய கூலியை வாங்கிட்டு இதோடு முடிச்சுக்குவோமா? சம்பளத்துக்காக ஊழியத்தை செய்கிறவர்களும் உண்டு. சம்பளத்தை வாங்கிக்குவாங்க. சம்பளத்தை வாங்கியவருடைய நோக்கமெல்லாம் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், கிறிஸ்மஸ் கொண்டாடணும், புது வருஷம் கொண்டாடணும், பிள்ளைகள் பெருசாகிடுச்சு, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்,
எல்லாம் பூமிக்குரியதாக காணப்படும். அவர்களுக்குரிய கூலி உண்டு, எல்லாம் கிடைக்கும், எந்த விதத்தில் கிடைக்கும். நோவாவின் பேழையை கட்டினவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு போனது போல போயிட வேண்டியதுதான். நம்முடைய பெயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பதிவு செய்யப்பட்டு அவருக்கென்று நாம் ஊழித்து செய்வோம் என்று சொன்னால் கிடைக்கிற சம்பளமெல்லாம் உண்டு. அங்கேயும் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள், நமக்காக சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள். அப்போது நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். அங்கே இருதயம் இங்கே இருக்கும்னு சொன்னால் இறக்கும் பொழுது நாம் அங்கே போக முடியும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம். நம்முடைய உழைப்புகள் எல்லாம் ஆண்டவருக்காய் காணப்படட்டும், அவரால் அங்கீகரிக்கப்பட்டதாய் காணப்படட்டும். அப்போ தான் நாம் பூமி விட்டு கடந்து செல்லும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை அங்கீகரித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தி கொடுத்துறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது, அது சத்தியம் உள்ளது. ஆண்டவரே, எங்களுடைய வேலைக்குரிய கூலிகளை பூமியிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகையின் நாளிலே ராஜா நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு நோவாவின் குடும்பத்தார் 8 பேரும் காப்பாற்றப்பட்டது போல இந்த சத்திய வசனத்தை கேட்ட நாங்கள் யாவரும் காப்பாற்றப்படத்தக்கதாக, உமக்கு எதிர்கொண்டு ஓடோடி வருவர்களாய் காணப்படத்தக்கதாக, பூமியிலே மாத்திரமல்ல ஆண்டவரே, பரலோகத்திலும் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களால் நாங்கள் பிரயாசப்படத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மீனுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் சுயவீனங்களெல்லாம் எரிக்கப்பட்டு போவதாக. சமாதானத்தின் தேவனே இறங்கி ஒவ்வொரு இருதயங்களிலே குடும்பங்களிலே குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. யாவரும் முடிவிருந்த சாட்சியாய் நிலைத்திருக்க கிருபை செய்யும். துதி கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.